பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மொய்ப்பணம் வைப்பதால் செலவுகள் அதிகரிப்பதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக மக்கள் குரல் பகுதியில் புதுக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சில நேரத்தில் 2 கல்யாணம் 3 கல்யாணங்கள் தேவைகள் அதிகமாச்சு வரும்போது சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் கடன் வாங்கிட்டு நாங்கள் செய்முறைகள் செய்கிற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லாமல் செஞ்சு தான் சார் காலகட்டம் அது மாதிரி ஆகிப்போச்சு. 5000 6000 சில சமயத்தில் போகும்போது நாங்கள் அதிகபட்சம் வேறு இடத்துல வட்டிக்கோ இல்லை ஆடு மாடு விற்றோ கடன் வாங்கி தான் கொண்டு போடுறோம். பழக்க வழக்கம் நம்மளோட நண்பர்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் ஒன்றாவது பத்திரிக்கை கொடுத்துறாங்க. நம்ம தவிர்க்க முடியாமல் அதை செய்ய வேண்டியதாக இருக்குது. புதுசாக நமக்கு அறிமுகமானவங்க கொடுத்தா கூட நம்ம கண்டிப்பாக அதில் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்குது. அது அத்தியாவசியமாக ஆயிடுது. ஒரு வருஷத்தில் 2 மாதங்கள் தான் அந்த மொய் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை. பாக்கி எல்லா மாதமும் கண்டிப்பாக ஒரு மூத்த நாளில் கண்டிப்பாக ஏதாவது தேவைக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ பணம் உள்ளவங்க எல்லாருமே ஈஸியாக மொய் செஞ்சுட்டு அது திருப்பி ஈஸியாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்க நாங்கள் எங்களுக்கு என்ன கஷ்டம்னா, நாங்கள் எங்கிட்ட உள்ள நகையை போய் அடகு வைக்கிறோம். அதை அடகு வச்சுட்டு செய்கிறோம். அது எப்போ வருமோ வராதுன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்க வேண்டியிருக்கு. அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டு அதில் வர 500 1000 சேர்த்து வச்சு நாங்கள் மொய் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த தை மாதம் ஆவணி மாதம்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 கல்யாணம் 15 கல்யாணம் வரும்போது எங்கள் தகுதியை தாண்டி செய்ய முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த வட்டி கடையை நோக்கி நாங்கள் போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்காண்டியே இப்போ 3 ரூபா 5 ரூபா இருந்த வட்டியெல்லாம் இப்போ 10 ரூபா 15 ரூபான்னு போயிருச்சு. அப்புறம் அதை வாங்கி எங்களால் சமாளிக்க முடியலை. வருங்காலங்களில் நாங்கள் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு எங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் எப்படி சீரமைக்க போகிறோங்கிறதே பெரிய எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.